வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2022ல வெளியான தில் பசந்த் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ரொமான்டிக் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சந்தோஷ் அப்படின்றது. இவர் அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவரா இருப்பாரு. காலையிலேயே அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆபீஸ்க்கு வரும்போது கூட எல்லா பொண்ணுங்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராரு. இப்ப லிப்ட்ல இவர் போறதுக்கு இடம் இருக்கு. ஆனா லிப்டை எடுங்க, நான் அப்புறமா வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா குரூப்பா பொண்ணுங்க நந்து வராங்க, அவங்க கூட போலான்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணுங்க கூட இவர் சேர்ந்து போறாரு. பொண்ணுங்க எல்லாருமே ரொமான்டிக்கா இவரை கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவர் நினைச்சுதான் பாப்பாரு. பொண்ணுங்க எப்பயோ கிளம்பி போயிருக்காங்க. தம்பி கனவு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் சொல்றாரு. கூட வேலை பாக்குற பொண்ணும் போற வழியில டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு தாங்க நான் பைக்கே வச்சிருக்கேன், ஏறுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப சந்தோஷமா அந்த பொண்ணை கூட்டு வந்துடுறாரு. ஒரு இடத்துல இறக்கி விட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறத அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்துடுறாரு. பார்த்தவர் என்ன பண்றாருன்னா அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் பையனை பத்தி நீ என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உன் பையன் அப்படி இல்ல. ஒரு நாள் உன்னோட பையன் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன், இன்னொரு நாள் பார்ல நல்லா சரக்கச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு என்னடானா ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருந்தான். கல்யாண வயசு வந்துருச்சுல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பா இருக்காருல, என் பையனை பாத்துருக்க மாட்டேன், வேற யாரையாவது பாத்துருப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் அம்மா இருக்காங்கல்ல, பையன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை இவன் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. இப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வராரு. உனக்கு பொண்ணு பார்க்கலான் இருக்கோம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இப்ப எனக்கு என்னப்பா வயசாயிருச்சு, அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்கல்ல, பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் இங்க இருந்து நடந்து போறாரு. இவர் அம்மா கூட சந்தோஷமா கையெல்லாம் தட்ட வராரு. ஆனா அதை அப்பா கவனிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல ஒரு முடிவோட தான் இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப பொண்ணை வர சொல்லி அந்த பொண்ணோட அப்பா சொல்லிட்டாரு. பொண்ணோட பேரு மிஞ்சு அப்படின்றது. மிஞ்சுவை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு வீட்லயும் கலந்து பேசி முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது பொண்ணோட நம்பரை வாங்குன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டும் இந்த பொண்ணோட அப்பா கிட்ட கேக்குறாரு. அப்பா இருக்கார்ல, நம்பர் தானே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்பரை சொல்லிடுறாரு. தீபிகா இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, ரச்சிதா இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆக்ட்ரஸோட போட்டோ எல்லாம் டெலீட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு ஐ கொடுத்து பாப்போன்ற மாதிரி ஐன்னு மெசேஜ் அனுப்புறாரு. பார்த்தா அப்பாவோட போன்ல தான் ஐன்ற மாதிரி மெசேஜ் வருது. அப்பா அவரோட நம்பர் தான் தந்திருப்பாரு. யாரு நமக்கு ஐன் அனுப்புறா, மார்க்கெட்ல இருக்க சரோஜா நம்மளோட நம்பரை வாங்கினாலே அவ தான் மெசேஜ் பண்றா போல அப்படின்ற மாதிரி அப்பவும் குஷியா மெசேஜ் எல்லாம் பண்றாரு. ஆர்ட் சிம்பிள் எல்லாம் போட்டு தான் மெசேஜ் அனுப்புறாரு. மிஞ்சு தான் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் வீடியோ கால் பண்ணவான்ற மாதிரி கேக்குறாரு. மிஞ்சு அப்பா இருக்கார்ல, பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிடுறாங்க. இவரும் சந்தோஷமா வீடியோ கால் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் மிஞ்சுவோட அப்பா தான் பேசிட்டு இருந்திருக்காருன்னு தெரிய வருது. ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா, இருங்க பொண்ணு கிட்ட தரேன் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து பொண்ணு கிட்ட போனை தந்துடுறாரு. இப்போ பொண்ணு இருக்காங்கல்ல, வீடியோ கால்ல இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது குனிஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. என்னங்க நிமிந்து கூட பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்களை பார்க்க வெக்கமா இருக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா பாட்டி வந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசலாம் கூடாது, முதல்ல கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுறாங்க. மிஞ்சுவோட அப்பாவை பார்க்க போற மாதிரி மிஞ்சுவை போய் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பாட்டியும் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. பாட்டியை பெருசா கண்டுக்காம இவரும் மாடி ஏறி வராரு. பார்த்தா மிஞ்சு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து சடனா இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. இவங்க பயத்துல கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் பாட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. ஏண்டா இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி பாட்டியும் பிரச்சனை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா மிஞ்சுவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க, எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவ என்னடா இவ்வளவு அம்மஞ்சியா இருக்கா, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா போதையில ஒரு பொண்ணு ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏடகடமா போதையில வந்துட்டு இருக்கும் போது ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வருது. இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வேகமா பக்கத்துல வந்து இவங்களை லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. இவங்க செம்ம போதையில இருக்காங்க, நடக்க கூட அவங்களால முடியல. இப்ப போலீஸ் ஜிப் இந்த இடத்துக்கு வந்துருது. என்ன ரெண்டு பேருமே செம்ம போதையில இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி போலீஸ் திட்டுறாங்க. சரி உங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. போலீஸா பார்த்தோன்னா தெரியாதுன்னு சொல்லிருவீங்கல்ல, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸும் போட்டோ எடுத்துக்கிறாரு. ஒழுங்கா வீடு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு.
இதெல்லாம் பாக்குற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்களை விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு ஆட்டோ வருது. அதுக்குள்ள 3 ரவுடி பசங்க இருக்காங்க. அவங்களும் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக நெருங்கி வராங்க. இந்த இடத்துல தப்பாவும் நடந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை ஜெயில போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா போலீஸ் போட்டோ வேற எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதனால ஹீரோ நம்மளே கூட்டு போலாம்னு நினைக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல ஒரு ரூமை புக் பண்ணிடுறாரு. இவங்களை படுக்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. காலையில தான் இவங்க கண் முழிக்கிறாங்க. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் தான் உங்களை கூட்டு வந்து விட்டு போனாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சிசிடிவி மூலியமா ஹீரோ தான் கூட்டு வந்து விட்டுருக்கிறதா அவங்க காட்டுறாங்க. ஹீரோட நம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க வாங்கிக்கிறாங்க. ஹீரோக்கு கால் பண்ண பாக்குறாங்க. என்ன இவ்வளவு கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் எடுத்து பேசுறாரு. நீ எதுக்காக என்ன ஹோட்டலுக்கு கூட்டு போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹெல்ப் இப்படிதான் பண்ணுவியா? ஈவினிங் இந்த இடத்துக்கு வா, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஈவினிங் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. அது பாரா தான் இருக்கும். எங்க உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ண, இல்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணோம்னா என்னோட பேக்குக்குள்ள என்னோட அட்ரஸ் நீ பாத்துருக்கணும், என் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கணும். எதுக்காக நான் சம்பந்தமே இல்லாம ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போனேன்? ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போனேன், நீ சும்மாவா இருந்திருப்ப? தப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்ததுன்றத சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தப்பாலாம் நடந்துக்கலங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல குருன்னு ஒரு நபரை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கூட ரொம்ப வருஷம் பழகிருப்பான். இப்ப பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. எதுக்காக இப்ப திடீர்னு பிரேக்கப்னு சொல்ற? இவளை கழட்டி விட பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபரை பயங்கரமா போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த நபர் இருக்கான்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்பிடுறான். ஹீரோயின் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஹீரோ கிட்ட எனக்கு கிளாரிட்டி வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப போதையெல்லாம் மயங்கிடுறாங்க. இங்க இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் ஹீரோயினை கழட்டி விட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறாரு. எங்க சார் கிளம்ப பாக்குறீங்க? பில்ல பே பண்ணுங்க, அதே மாதிரி மேடமா கூட்டு போங்கன்ற மாதிரி அங்க இருக்கவன் சொல்றான். வேற வழி இல்லாம இவரும் கூட்டு போறாரு. இந்த வாட்டி அட்ரஸ் எல்லாம் பார்த்து இவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. சரி உள்ள பெட்ல படுக்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பெட்டு கிட்ட கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. காலையில ஹீரோயினும் கண்முழிக்கிறாங்க. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பக்கத்துலயே ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. நான் உங்களுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், அந்த காசெல்லாம் எனக்கு கூகுள் பே பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இந்த ஆபீஸ்ல இவர் தான் முக்கியமான பொறுப்புல இருக்காரு போல. இவர்கிட்ட வேலை பார்க்கறவரை இவருக்கு காஃபி தந்துடுறாரு. இவருக்கு முதுவெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் உள்ள வராரு. பாஸ்ன்ற மாதிரி இந்த வேலைக்காரரை பார்த்து சொல்லிட்டாரு. அப்பதான் பாஸுக்கு நம்ம பாஸ்னே ஞாபகம் வருது. என் ரூம்ல நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. நீங்க தான் ஒரு ஃபைல பார்க்க சொன்னீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கிளம்புன்ற மாதிரி பாஸ் அனுப்பி வைக்கிறாரு. பாஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வந்திருக்கு. நான் உன் ஆபீஸ்க்கு கீழே தான் இருக்கேன் வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எங்க எனக்கு வேலை இருக்கு, இப்ப எல்லாம் என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, நான் மேல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் காலை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்களும் மேல வந்துடுறாங்க. இப்ப பாச நீ யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நானும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், இதை தாண்டி ஒரு சீக்கிரட்டா சொல்லவா? அவனால நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டாங்க. பாச ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ முதல்ல போன்ற மாதிரி பாஸ் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. ஹோட்டல்ல படுக்க வச்சது தப்புன்னு சொன்னீங்க, நேத்து வீட்டுல தானே படுக்க வச்சேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ வீட்டுக்கு கூட்டு போனதெல்லாம் தப்பு கிடையாது, வீட்டு வாசல்லே என்ன படுக்க வச்சுட்டு போயிருக்க வேண்டியது தானே, எதுக்காக பெட்ரூம் வரைக்கும் கூட்டு வந்து படுக்க வச்ச? பெட்ரூம் வரைக்கும் வந்தவன் சும்மாவா போயிருப்ப, ஏதோ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க நான் அப்படி பட்டவெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல குரு இருக்காரு. அன்னைக்கு என்கிட்ட ஓவரா பேசினல, இப்ப பேசு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பயும் நான் பேசுவேன்டா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து அவங்க கிட்ட கோவமாலாம் பேசிட்டு இருக்காங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆட்கள் கிட்ட இவ கிட்ட தப்பா நடங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆட்களும் தப்பாலாம் டச் பண்றதுக்காக நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு. அந்த நபர் கூட சண்டை போடுறாரு. இப்ப மத்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. என்னை காப்பாத்துறதுக்கு சண்டை போட்டுட்டா உன்னை விட்டுருவனா? இன்னும் எனக்கு கிளாரிட்டி தேவைப்படுது, என் வீட்டுக்கு வான்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவங்க பெரிய பணக்காரங்க போல, பயங்கரமா சரக்கெல்லாம் வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து ஹீரோவும் சரக்கச்சிட்டு இருக்காரு. எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சிங்க்ல அவங்க கை கழுவிட்டு இருக்காங்க. இவர் பின்னாடி வந்து அவங்களை கட்டி பிடிக்கிறாரு. அப்படி கட்டி பிடிச்சோன்னா அவங்க பொலார்னு ஒரு அறை விடுறாங்க. இந்த மாதிரி பண்ணா இப்படி நந்துப்பா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஐடியா பண்றாரு. அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது இவரும் பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. பட் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. என்ன ரியாக்ஷனே வரலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சட்டுன்னு கட்டி வேற பிடிச்சிடுறாங்க. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பதிலுக்கு இவரும் கட்டி பிடிக்கிறாரு. இவங்களுக்குள்ள ரொமான்ஸ்லாம் நடக்குது. ரெண்டு பேருமே பாதியில இருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. ஹீரோ காலையில கண் முழிக்கிறாரு. பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் இல்லாம தான் இருக்காங்க. இதை பாக்குற இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ நைட்டு தெரியாம தப்பு நடந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு.
இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா இவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. இவர் டாக்ஸில வந்துட்டு இருக்கும் போது டாக்ஸி டிரைவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. அது என்னன்னா லவ்வர் கூட ஒண்ணா இருந்தா அவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க, இப்ப எப்படி கருவை கலைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஹெல்ப் இவர்கிட்ட கேக்குறாரு. தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சார், இப்ப கேட்டா என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஐயோ நம்ம விஷயத்தையும் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. கல்யாண தேதியை முடிவு பண்றதுக்காக மிஞ்சுவோட ஃபேமிலி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டு ஃபேமிலியும் கலந்து பேசி நாளெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ உள்ள வரும்போது மிஞ்சு பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோ ஸ்மைல் எல்லாம் பண்ண மாட்டாரு, நேரா ரெஸ்ட் ரூம் வந்து குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து இவருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் திரும்ப திரும்ப காலை கட் பண்றதுனால இவங்க கோவப்படுறாங்க. ஹீரோ சோகமா இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்றாங்க. என்னதான் ஆச்சு எங்க கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் நடந்த விஷயத்த ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டாரு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்காடா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இந்த ஜெனரேஷன்லாம் நிறைய மாறிடுச்சு, ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் காமன் ஆயிருச்சு, இதை பெருசாவை எடுத்துக்க வாய்ப்பு இல்ல, நீயும் பேசி புரிய வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சொல்றீங்கன்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. மிஞ்சுவை பொறுத்த வரைக்கும் அப்பாவியா இருப்பாங்க. ஆனா மிஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஸ்மோக்லாம் பண்ணுவாங்க. மிஞ்சு நிறைய காமெடி பண்ணாங்கல்ல, அதை பத்திலாம் சொல்லிட்டாங்க. அடி பாவி, கட்டி பிடிச்சதுக்கு பாட்டி கிட்டியா கம்ப்ளைண்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. நீ முதல்ல இந்த சரக்கு குடி, அப்பதான் கொஞ்சம் தைரியம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மிஞ்சு வேணாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிக்க வச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் மாப்பிள்ள பையனுக்கு பிடிக்கும், இல்லைன்னா உன்னை விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க டிப்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் பேரு ஐஸ்வர்யா அப்படின்றது. இப்ப ஹீரோவும் ஐஸ்வர்யாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நமக்குள்ள எது நடந்திருந்தாலும் சரி, தெரியாம நடந்த விஷயம், அதை நம்ம ரெண்டு பேருமே மறந்துடுவோம், எனக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. சரி போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் நல்ல வேலை எந்த பிரச்சனையும் வரலன்ற மாதிரி சந்தோஷமா போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி என் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. எது குழந்தையா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறது. ஆமா நேத்து நான் பயங்கரமா வாந்திலாம் எடுத்தேன், குழந்தைன்னு தான் நான் நினைக்கிறேன், இன்னும் 45 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணா கன்ஃபார்மா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவர் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப 45 நாள் முடிஞ்சிருது போல. இவங்க செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. செக் பண்ணி முடிச்ச டாக்டர் இருக்காங்கல்ல, நீங்க அப்பா அம்மாவா மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி கங்க்ராட்ஸ் எல்லாம் பண்றாங்க. இது எல்லாம் ஹீரோக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறது. ஆக்சுவலா அவங்க சொன்னதெல்லாம் உண்மை, ஆனா 45 நாள் முடிஞ்சிருக்காது. இப்ப ஹீரோவும் அம்மா வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அவங்க கிட்ட இருந்து கால் வந்துருது. எனக்கு வாந்தி வந்துகிட்டே இருக்கு, எனக்கு இளநீ அதே மாதிரி மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அவங்க சொன்ன மாதிரி இளநீ மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அவங்க பயங்கரமா வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீ பண்ண வேலையால் தான் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அடுத்த 45 நாள் நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ உன்னால முடியாதா, அப்ப என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உன்னோட அம்மா வீட்டுக்கு நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எதுக்குங்க அவசரப்படுறீங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரி ஹீரோவும் சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அவர் மூலியமா மிரட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. மவனே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா நீங்க எல்லாருமே உள்ள போயிடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ், உங்களுக்குள்ள 1000 இருக்கும், நாங்க எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி இருந்துகிட்டு, நாங்க வரோன்ற மாதிரி ஹீரோவை கழட்டி விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மறுநாள் மிஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, செம்ம மாடனா ஹீரோவை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. நீ யாருமா அப்படின்ற மாதிரி பாசம் கேக்குறது. நான் தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறவன், ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்க பர்மிஷனோட கூட்டு போலாமான்னு கேக்குறாங்க. இவன் எத்தனை பேர் தான் லவ் பண்றான்ற மாதிரி பாஸ் ஆச்சரியப்படுறாரு. நீ போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. மிஞ்சு மாடர்னா ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, என்ன மிஞ்சு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அன்னைக்கு நீங்க கட்டி பிடிச்சதா பாட்டி கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்ல, அதுக்கு சாரி கேட்க தான் வந்தேன், இப்ப வேணா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, உன் பையன் வயிற்றுல எட்டி எட்டி மிதிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பையனுக்காக ஒரு பாட்டு பாடுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ மொட்டை பாடலன்னு வச்சுக்கோயேன் வீட்டுக்கு வந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பாடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கடுப்பா ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, காரை ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. மாங்காய் மரத்துல எனக்கு மாங்காய் பறிச்சு தான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன தூக்கு நானே பறிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் செம்ம கடுப்பா இவங்களை தூக்குறாரு. இவங்களும் மாங்காவெல்லாம் சந்தோஷமா பறிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி தொல்லை பண்றாங்கல்ல, இதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற ஒரு ஐடியா கேட்டிருப்பாரு. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இவங்களை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டாரு. உள்ள போ செக்அப்லாம் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் செக்அப்காக உள்ள வந்துடுறாங்க. ஆனா அந்த டாக்டர் கருவை கலைக்கிற ப்ராசஸ் பண்றவங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோடனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா அவங்களை தள்ளி விட்டு வெளியே வந்துடுறாங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் உம்முன்னு இருக்காரு. நீ பண்ண விஷயத்துக்கு நான் தான் உன் மேல கோவமா இருக்கணும், நீ எதுக்காக உம்முன்னு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
அப்பதான் ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் வேகமா போன் எடுத்து இவங்க பக்கத்துல வச்சு கால் அட்டென்ட் பண்றாங்க. ஸ்பீக்கர்லயும் போட்டுறாங்க. என்ன மச்சான், நாங்க சொன்ன பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா, ட்ரீட் எப்ப வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ, இதெல்லாம் இவனுங்க வேலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட சொல்லி அடிக்க சொல்றாங்க. அந்த ஆட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை போட்டு பயங்கரமா அடிச்சு காயப்படுத்திடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி எல்லாம் வீங்கி போயிருக்கு. இதுக்கப்புறம் ஐடியான்னு எங்க கிட்ட கேட்டு வந்துடுறத, எந்த ஐடியாவும் உனக்கு தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் கால் பண்றாங்க. எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு, உடனே வாங்கிட்டு என்னோட வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. வந்து தொலைறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு காலை கட் பண்றாரு. இவங்களுக்காக ஒரு கடையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிடுறாரு. கிளம்பலாம் நினைக்கும் போது கரெக்டா மிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சமாளிக்கிற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஹீரோ அடிக்கடி உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப கொஞ்ச நாளா மெசேஜே பண்ணாம இருக்காருல்ல, ஏன் மெசேஜே பண்ண மாட்டீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, வேலை பிஸியில இருக்கன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. நான் வரேன்ற மாதிரி இவர் கோவமா பேசுறாரு. என்னங்க ஒர்க் பிரஷர்ல இருக்கீங்களா, சரி நீங்க போங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நான் வரேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பைக் எடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு நபர் கீயை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, குருவோட ஆளா இருப்பான். இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் நிறைய ஆட்கள் எல்லாம் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது போலீஸ் ஜீப் இந்த வழியா வந்துருது. எல்லாரு கூடயும் சேர்த்து ஹீரோவையும் லாக் பண்ணிடுறாங்க. உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, எப்பதான் வருவன்ற மாதிரி ஹீரோயினும் கால் பண்ணி கோவமா பேசிட்டு இருக்காங்க. மேடம், அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இவங்களும் பேசி ஹீரோவை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஒன்னால தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேன், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி கையை முறுக்குறாரு. போலீஸ் போலீஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கத்துறாங்க. கத்தாத, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டே கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. இரு தட்டை வாங்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அப்பதான் இவருக்கு மிஞ்சு கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாம், இன்னைக்கே நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எது நல்ல நாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோயின் மாலை எல்லாம் வாங்குறாங்க. எதுக்கு இவன் மாலை எல்லாம் வாங்குறான்னு யோசிக்கிறாரு. எதுக்கு மாலைலாம் கேட்கிறாரு. சும்மா தான் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் பாக்குற இவருக்கு பயமா இருக்கு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, கடவுள் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்ற மாதிரி பூசாரி கிட்ட ரெண்டு மாலையும் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. என்ன கல்யாணம் பண்ணிட போறேன்னு பயந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு வாட்ச்மேன் அவரோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பிளா தான் பண்றாங்க, ஆனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. எதுக்குங்க அதை பார்த்து அவ்வளவு ஃபீல் பண்ணீங்க, என்னாச்சு, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் ஹீரோயின் இவங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்பா கூடயும் அம்மா கூடயும் ஜாலியா விளையாடி இருப்பாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருப்பாரு. அம்மாவும் இவங்களும் மட்டும் தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது அம்மா பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அம்மா மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்திருக்கும். இவங்க சின்ன பொண்ணுன்றதுனால சரியா புரிஞ்சிருக்காது. அம்மா இருக்காங்கல்ல, எப்பவுமே நான் உன்னை பொண்ணு மாதிரி பாத்துப்பேன்ல, இப்ப நீ என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கணும், உன் மடியில கொஞ்ச நேரம் பத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி படுக்க வச்சிருப்பாங்க. அப்படி படுத்தவங்க எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா செகண்டா ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு ரெண்டாவதா ஒரு அம்மா கிடைக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னோட சித்தி எப்பவுமே என்கிட்ட ரூடா தான் நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க வயசுக்கு வந்து வயிறுலாம் வலிச்சிருக்கும். அதை பத்தி சித்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, போய் படு அப்படின்ற மாதிரி சித்தி அதட்டி படுக்க வச்சிருப்பாங்க. வேலைக்காரி சொல்லி தான் இந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கிறதே இந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கும். இதை பத்திலாம் இவங்க ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அடிக்கடி ஃபிளைட்ல போவாரு. ஃபிளைட் விபத்துல இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் சித்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு அடிக்கடி நிறைய பேரை வீட்டுக்கு வர வச்சு பார்ட்டிலாம் பண்ணுவாங்க. அப்படி வர ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட சாக்லேட்லாம் தந்து இவங்க கிட்ட தப்பாலாம் நடந்திருப்பான். சின்ன வயசுல அது புரிஞ்சிருக்காது. மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நாள் அவன் என்ன பண்ணிருக்கான்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சித்திய லைஃபை விட்டு விளக்கணுன்றதுக்காக கேஸ் எல்லாம் போட்டு தான் சித்திய லைஃபை விட்டு விலக்கி இருப்பாங்க. ஆனா என்னோட லைஃப்ல அதுக்கப்புறம் யாருமே இல்லாத மாதிரி மாறிடுச்சு, நான் தனிமையை ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அவங்க அவ்வளவு ஃபீலிங்கா பேசினதை நினைச்சு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராது. நாளைக்கு தான் 45 நாள் முடியுது. செக்அப்காக ரெண்டு பேருமே போனோம். இப்ப ஹீரோ இருக்காருல, கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறாரு. இப்ப மறுநாள் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் இருக்காங்கல்ல, என்னென்ன ஃபார்மாலிட்டி பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் மிஞ்சியோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் எதுக்கு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பத்திலாம் மிஞ்சியோட அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க.
மிஞ்சியோட அப்பா நேரா ஹீரோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. பையனா வளர்த்துக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு திட்டுறாரு. எல்லாரும் இந்த விஷயத்த பாப்பாங்க. இதனால ஹீரோட அப்பா ஃபீல் பண்றாரு. இப்ப அப்பாவும் ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. எல்லாரும் முன்னாடியும் என்னோட மானத்தை வாங்கிட்டடா அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு பிடிச்சி திட்டுறாரு. நீ இவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல, எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, அவர் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்புன்னு சொல்றதுக்காக வராங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, நான் இவங்கிட்ட பேசுறமா, நீ எதுவுமே பேசாம அமைதியா இருன்னு சொல்றாரு. நம்மளால தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஈரினும் அழுதுகிட்டே ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. இவரும் தரங்க தரங்கன்னு சொல்றாரு. அவங்க திறக்காம ரூம்குள்ள படுத்து அழுதுட்டு இருக்காங்க. இவரும் அவங்க திறக்கிற வரைக்கும் இருப்போன்ற மாதிரி இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் மிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவை கண்ட மேனிக்கு திட்டிட்டு இருக்காங்க. மிஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன கேட்கணும், நான் எதுவுமே கேட்க தேவையில்ல, உனக்கு ராமர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாருன்னு என்னோட பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. நீ ராமர் மாதிரி உன்னை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் எவ்வளவு பண்ண தெரியுமா, ஒன்னால் தான் நான் இப்படி மாறிட்டேன், ஆனா நீ இருக்கியே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரை திட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீரோ சோகமா உட்காந்து இருக்காரு. இதே இடத்துல படுத்து தூங்கிடுறாரு. இப்ப காலையில பார்த்தா கதவுலாம் திறந்திருக்கு. அதே மாதிரி ஈரின் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப வேலைக்காரி இருக்காங்கல்ல, ஈரின் இதை தந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை தராங்க. இவரும் பிரிச்சு படிக்கிறாரு. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என்னோட சுயநலத்துக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாட்டி இவர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல இருந்தே இவர் ஜெனுனான நபரு அப்படின்றத அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அவர் கூட பழகணுன்றதுக்காக தான் வேணும்ட்டே இவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிச்சாங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல அவர் மயங்கி விழுந்திருப்பாரு. இவங்க முழிச்சு பார்த்து அவரை படுக்க வச்சிருப்பாங்க. மத்தபடி இவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது. இதுதான் உண்மை, நான் பிரெக்னன்ட்னு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன், உங்க கூட கொஞ்ச நாள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணேன், ஆனா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, சாரின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்பதான் ஹீரோ அன்னைக்கு கடவுள் கிட்ட என்ன வேண்டுனாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ஈரினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதை எப்படியாவது மிஞ்சியோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், பிரச்சனை இல்லாம எல்லாமே முடியணும்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு வேண்டியிருப்பாரு. ஆக மொத்தத்துல ஹீரோ ஈரினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஈரின் இப்ப கிளம்பி போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போன இடத்துல ஈரினும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் ஓடுது. ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து பேரண்ட்ஸும் கஷ்டப்படுறாங்க. அப்படியே 3 மாசம் ஓடிடுது. இப்ப ஹீரோ கிட்ட அப்பவும் பேசுறதுக்காக வராரு. இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம், அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடு, ஒருவேளை அந்த பொண்ணு என் மேலதான் கோபமா இருக்கானா நான் கூட மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அழுதுகிட்டே அப்பாவை இந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ஹீரோ சோகமா தான் இருக்காரு. சீக்கிரமா அவளை மறந்து மூவ் ஆன் ஆயிடுவேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா, உனக்காகவாது அவ இந்த இடத்துக்கு வரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவும் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. அவங்க இருக்காங்கல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், பிரீத்தம் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்பதான் பிரீத்தம்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. நாங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோனும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. வந்தவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இது வரைக்கும் லைஃப்ல மூவ் ஆன் ஆகாம இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணாதான் லைஃப்ல மூவ் ஆன் ஆவாருன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. சோ விருப்பமே இல்லாம தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கோவமா ஹீரோவோ ஒரு பார்ல பாக்குறதுக்காக வராங்க. நீ பிரீத்தம் கிட்ட என்ன சொன்னன்னு கேக்குறாங்க. உண்மையை சொன்ன அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு கிளம்பி போனாங்க பாத்தீங்களா, இவர் தனியா பிரீத்தம் கிட்ட பேசியிருப்பாரு. நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்னது போய் நாங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ், ஒழுங்கா எங்களுக்கு நடுவுல இருந்து விலகிருங்க, அப்படி விலகலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிற மாதிரி வராரு. அப்படி வந்தவர் சடனா இவரோட கால்ல விழுந்துடுறாரு. ப்ளீஸ் பிரதர் விலகிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸை சேர்ந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோ 3 மாசம் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் இவருக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. பிரீத்தம் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு. இவங்க இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பொய் சொல்லாத, நீ அவனை லவ் பண்ணிருக்க, ஃபேமிலி முடிவு பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்ற, ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அவன் சந்தோஷமா இருப்பான், அதை புரிஞ்சுக்கோ, போய் அவனை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அதனால்தான் இவங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இவங்களோட அன்பெல்லாம் வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப வீட்டுல பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இளநீ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னடா நைட் நேரத்துல போய் இளநீ குடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேக்குறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வேணுமா மாமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாமா, நீ படுக்க போன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. ரூம்குள்ள வந்த இவங்க இருக்காங்கல்ல, இப்ப சரக்கெல்லாம் அந்த இளநீல ஊத்துறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிக்கிறாங்க. அப்பாக்கு தெரியாம மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.